எப்படிக்காயா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டுது இதெல்லாம் உனக்கு எப்படி அப்படிலாம் சொல்லவே கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா வாவூரோட சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. சேரு தான், அந்த சேரு தான் வாவூர் யூஸ் பண்ணதான். மார்னிங் 5 o'clock தான் திறப்பாங்கன்னா நம்ம தான் ஐயப்பா யூஸ் பண்ண ஆயுதங்கள். எஸ், நம்ம வாவூரை பார்த்தாச்சு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆயா. வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா முடிஞ்சளவு நான் கவர் பண்ணிட்டு இருக்கேங்க. இதுதான் அந்த தட்சணை டிக்கெட். நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டலத்திலேயே பார்த்துட்டேன். தான் பார்த்தீங்கன்னா பேட்டை சொல்லிட்டு இந்த இடத்துல தான் வந்து காய்ஸ் எல்லாம் கன்னிசாமியும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு ബ്ലോഗറാണോ താങ്കൾ? ബ്ലോഗറാണോ? ബ്ലോഗർ. ஃப்ரெண்டு சரணமையப்பா. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் எரிமேரிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு நாள் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் நானும் இங்கே வந்து ஒரு பேட்டை சொல்லுவேன் சரியான டான்ஸு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயா வந்து கன்னிசாமி, இவங்க தான் செல்வி ஆயா. ஆயா சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். எப்படி இருக்காயா? யாரும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வீடியோ. எப்படி இருக்காயா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டுது இதெல்லாம் உனக்கு எப்படி அப்படிலாம் சொல்லவே கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆயா. வணக்கம் ஆயா. ஏன் திடீர்னு ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல இதுக்கு வந்திருக்கோம், ஏன் திடீர்னு அடுத்த வருஷம் இருப்பியா இருக்க மாட்டேன்னு பேசிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, விருது வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். இந்த வருஷம் தான் வந்திருக்காங்க. வயசு நான் ஐயா 55 வயசுல இப்பதான் சபரிமலை. எப்படி இருக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டு? எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, ஆயா வந்து கன்னிசாமி பேட்டை தொழிலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பேட்டுக்குள்ள போகிறோம், வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் மோனத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கன்னிசாமிலாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட் வந்தால் நம்ம அழகாக இங்கே இருந்து எடுத்துக்கலாம். புலி மேலே நின்று எடுத்துக்கலாம். அண்ட் தென் காட்டில் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆயா ஒரு கன்னிசாமி இந்த வருஷம். ஸோ ஃபோட்டோ ஷூட் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இல்லை, ஸோ ஃபோட்டோகிராஃபரு இதுதான் அந்த ஃபோட்டோகிராஃபர். 100 ரூபாய் சைஸ் வேற மாதிரி இவர் ஒரு கன்னிசாமி இந்த வருஷம். இவர் ஒரு கன்னிசாமி. ஸோ இவர் ஒரு கன்னிசாமி, அப்புறம் நம்ம ஆயா ஒரு கன்னிசாமி. ஓய் ஆய் சொல்கிறான். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாவூரை பார்க்க போகிறோம். எஸ், வாவூரோட கோயிலுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுதான் வாவூரோட சன்னதி, என்ட்ரி ஆக போகிறோம். எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட் வந்தால் நம்ம அழகாக இங்கே இருந்து எடுத்துக்கலாம். புலி மேலே நின்று எடுத்துக்கலாம். அண்ட் தென் காட்டில் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆயா ஒரு கன்னிசாமி இந்த வருஷம். ஸோ ஃபோட்டோ ஷூட் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இல்லை, ஸோ ஃபோட்டோகிராஃபரு இதுதான் அந்த ஃபோட்டோகிராஃபர். 100 ரூபாய் சைஸ் வேற மாதிரி
வேற மாதிரி கேமராமேன் அதை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. எரிமலை வந்திருக்கோம். எல்லா கன்னிசாமியும் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம மட்டும் இல்லை, இங்கே ஒரு டீமும் ஒரு கன்னிசாமி இருப்பாங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கன்னிசாமிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐயப்பா பார்த்தீங்கன்னா எல்லா கன்னிசாமியும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட குருசாமி. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக போட்டு எங்களை வந்து இப்போதான் இல்லை 3ஆவது ஜெனரேஷனும் சபரிமலை போட்டு வந்து பார்த்துட்ருக்காரு சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிசாமிலாம் வந்து எரிமலையில் வந்து ஒரு டான்ஸ் பேட்டர் தொழில் தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன, எதுக்கு போட்டு தான் போகணும், என்ன காரணம் மக்களை பண்ணி சொல்லுங்கள். மாவர் சாமி மாவர் சாமி அவருக்கு சுற்றி வாவூர்ன்றவர் யாரு, ஐயப்பாக்கு என்ன வேணும், அவர் ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக வாவூர்ன்ற முஸ்லீம்ன்றாங்க. இது எப்படி கனெக்ட் ஆகுது? ஓகே மாவருக்கு ஃப்ரெண்டாக ஓகே மலைக்கு வருவாங்கலாம் மாவரை பார்த்துட்டோம்னா வரலான்னு ஒரு ஐடியா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டினு முஸ்லீமு இந்துன்னு பிரிஞ்சிருக்கிற இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அவரை போய் பார்த்துட்டா நம்ம ஐயப்ப சாமியை போய் பார்க்கணும்னு ஒரு சமுதாயம் இருக்குது. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாதி மதம் இல்லாத சாமி கண்டிப்பாக சூப்பரான ஒன்று. வாவூர்ன்ற ஐயப்பா வாவூர்ன்ற வந்து ஒரு முஸ்லீம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மலைக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பட் ஐயப்பா கோயிலை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. வாவூர்ன்றவர் ஒரு முஸ்லீமு. அவர் வந்து ஐயப்பாவோட ஃப்ரெண்டு. சபரிமலைக்கு எந்த கன்னிசாமி வந்தாலும் வாவூரோட இடத்த வந்து நெருக்கிட்டு தான் போகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸு ஆடம்பரம், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு டான்ஸை போட்டு சந்தோஷமாக போயிட்டு ஐயனை போய் பார்க்கணும் ஒரு ஐதீகம். அதுதான் நம்ம குருசாமியை சொன்னார். இப்போ நாங்களும் எங்கள் டீமில் ஒரு 2 கன்னிசாமி இருக்குது. ஸோ குருசாமி இருக்கார். நாங்கள் போயிட்டு வாவரை பார்க்க போகிறோம். ஸோ வாட்ச் அண்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இங்கே நிறைய இருக்குது, நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். கீப் அண்ட் வாட்ச். ஏன்னா நம்ம கன்னிசாமிக்கு நம்ம ஐயா தான் வந்து மோல் அடிக்க போகிறாரு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? நடராஜன். ஐயா, இங்கே எத்தனை வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? 20 வருஷமாக இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு நாள் கூலி எவ்வளோ வரும், எப்படி இருந்தாலும் என்ன அதில் வந்து என்ன சாப்பிட்றீங்க? ஒரு நைட்டுக்குள்ளே முடிச்சா 2000 ரூபாய்க்கு வரும். ஓகே, இந்த வேலை கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக செய்கிறேன்னு சொன்னீங்க? 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதே எவ்வளோ கன்னிசாமிகளுக்கு வந்து மோல் அடித்து சந்தோஷப்படுத்திருக்காரு. காய்ஸ் எல்லா கன்னிசாமியும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா கன்னிசாமியும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன துன்பங்கள் இருந்தாலும் நீங்கள் டான்ஸ் ஆட்டு தான் போகணும். எல்லா கன்னிசாமியும் ஆடிட்டே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காய்ஸ் பாருங்க,
நாள் வருஷத்தை கழிச்சிட்டு ஆல்மோஸ்ட் சபரிமலைக்கு நம்ம இன்னும் ஒரு 6 ஹவர்ஸில் என்ட்ரு ஆகிடுவோம். இங்கேருந்து எரிமலை வந்திருக்கோம். எரிமலை தான் நம்ம எப்படி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம வந்து எடுத்து ஆரம்பிப்போமோ அந்த மாதிரி ஐயப்பா கோயிலுக்கு போகும்போது எரிமலைக்கு வந்து வாவரை பார்த்து தான் பேட்டை துள்ளி ஆடிட்டு தான் நம்ம வந்து சபரிமலைக்கு போக முடியும். அது நம்ம போட்ட கணக்கு இல்லை, அது ஐயப்பன் போட்ட கணக்கு. பாருங்கள் எவ்வளோ கன்னிசாமிகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து வாவூரை வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கோம். வாவூர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வருஷமாக போன வருஷம் இந்த வருஷம் 2 வருஷமாக நான் வந்து சபரிமலை வந்துட்டு இருக்கேன். ஸோ வாவூர்ன்றது பார்த்தீங்கன்னா ஐயப்பாவோட ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியரும் ஒரு இந்துவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த ஐயப்பா ஸ்டோரி. இந்த வாவூருக்கும் ஐயப்பாவுக்கும் நடந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. ஜாலியாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் வாவூர்கிட்ட பார்க்கலாம். இந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா வாவூரோட சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே செம்ம ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. வாவூரோட சன்னதிக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வாவூரோட கோயில். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ நம்மளோட டீம் கன்னிசாமிலாம் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். இது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஒரு இஸ்லாமியக்கும் ஒரு இந்துக்கும் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த இடம். சும்மா இல்லை, இது 2000 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். வாவூர்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் தான், ஐயப்பா வந்து ஒரு இந்து. 2 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலாக ஐயப்பா வந்து அவரை பார்க்கும்போது வாவூரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் என்னோடய சன்னதிக்கே வரணும் அப்படின்னு ஒரு ஐயப்பாவோட கட்டளை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாவூரோட சன்னதிக்கு வந்து காலை வச்சுட்டு தான் நாங்கள் சபரிமலைக்கே போவோம். போன வருஷம் நான் வந்து கன்னிசாமி, நானும் வந்து பேட்டை சொன்னேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாமே மறந்துட்டு இங்கே வந்து சந்தோஷமாக பேட்டை சொல்லணும். அதுதான் இங்கே வாவூருக்கும் ஐயப்பாவுக்கும் உள்ள அந்த ஒரு ஒற்றுமை.
இதுதான் வந்து ஸ்ரீ தர்மசாஸ்தாவோட சன்னதி ஐயப்பாது. இதுதான் பார்த்தீங்கன்னா எரிமேலியில் இருக்கிற ஐயப்பாவோட டெம்பிள். அது மூடிதான் இருக்குது, திறக்கலை. ஸோ எரிமேலிக்கு வந்துட்டா நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டத்துள்ளி ஸ்ரீ தர்மசாஸ்தா இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ட்ரி ஆனால் தான், என்ட்ரி ஆகிட்டு தான் நம்ம போயிட்டு வாவூரை போய் பார்க்க முடியும். நம்ம எப்படி வீட்டிலேருந்து மலைக்கு போகும்போது பின்னாடி வழியாக வருவோமோ அப்படி தான் சாமியை கும்பிட்டு பின்னாடி வழியாக போகணும். இது வந்து ஒரு ஐதீகம். நம்மளும் அப்படி தான் போயிட்டு இருக்க போகிறோம். ஸ்ரீ தர்மசாஸ்தாவோட ஐயப்பாவோட டெம்பிள் வாவூரில் அதாவது வாவூர் சாமி பார்க்கும்போது இதுக்குள்ள தான் என்ட்ரி ஆகி போகணும். இதான் பார்த்தீங்கன்னா ஐயப்பாவோட, அதாவது எரிமேலியில் இருக்க ஐயப்பாவோட டெம்பிள். இப்போ திறக்க மாட்டாங்களாம், மார்னிங் 5 o'clock தான் திறப்பாங்களாம். நம்மளும் ரிவர்ஸ்லேயே போகிறோங்க. ரிவர்ஸில் தான் போகணுமா? எரிமேலி இருக்கிற ஐயப்பாவோட டெம்பிளை பார்த்தோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா காய்ஸ், இதுதான் ஐயப்பா யூஸ் பண்ண ஆயுதங்கள். ஐயப்பா யூஸ் பண்ண வால், அவரோட திங்ஸ், அவரோட வில்லு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ காய்ஸ், ஐயப்பா யூஸ் பண்ண வால் அண்ட் தென் அவரோட திங்ஸ், ஆயுதம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கோஸ் பம்மாக இருக்குது. 2000 வருஷம் முன்னாடி நம்ம இருந்த ஒரு கடவுளை பார்த்து, 2000 வருஷம் முன்னாடி இருந்த கடவுளோட ஆயுதங்கள்லாம் நம்மளால் அதை நம்ம பார்க்கணுன்னா கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக. ஸோ தர்மசாஸ்தாவை ஐயப்பாவை பார்த்துட்டு நீங்கள் வந்து பேட்டை சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க. ஐயப்பா யூஸ் பண்ண ஆயுதங்கள், அவரோட திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பந்தளத்துக்கு போனோம். பந்தளத்தில் பார்த்தீங்கன்னா இதே அவர் யூஸ் பண்ண வால், அம்பு, கத்தி, அந்த யானையோட அந்த தங்க கோல்டு திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பந்தளத்தில் வச்சுருக்காங்க. எரிமேலியில் பார்த்தீங்கன்னா வாவூரை பார்க்கும்போது ஸ்ரீ தர்மசாஸ்திரா இடத்த பார்க்கணும். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் மூடிச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. 5 மணி தான் ஓப்பன் ஆகணும். அந்த ஐயப்பா யூஸ் பண்ண ஆயுதத்தை பார்த்தோம். அதை பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேங்க, 2000 வருஷம் முன்னாடி ஒரு வாழ்ந்த ஒரு கடவுளோட திங்ஸை பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. உண்மையாலே நம்ம இந்தியாவில் நிறைய இருக்குது, நிறைய கடவுளோட ஒரு உண்மையாக சம்பவம் இருக்குது. அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஐயப்பாவோட ரியல் ஸ்டோரி இதுதான். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாவூரை பார்க்க போகிறோம். எஸ், வாவூரோட கோயிலுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுதான் வாவூரோட சன்னதி, என்ட்ரி ஆக போகிறோம். அந்த சேரு தான் வாவூர் யூஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அங்கே கண்ணாடி பாக்ஸில் ஒழுங்காக தெரியல, ஆனால் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வாவூர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் சமாதியாக உள்ளதாக இருக்குது, அது கண்ணாடியில் ஒழுங்காக தெரியல. எஸ், நம்ம வாவூரை பார்த்தாச்சு.
நேரில் பார்க்கும்போது அது கிளியராக தெரியுது. பட் கிளாஸ் இருக்கனால கேமராவில் ஒழுங்காக தெரியல. ஸோ எந்த அளவுக்கு அதை நான் ஃபோக்கஸ் பண்ண எனக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் நான் மோஸ்ட்டாக பண்ணது. ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேங்காய் அடிப்பாங்க வாவூருக்கு. வாவூரோட கோயிலை நம்ம சுற்றிட்டு இருக்கோம். God, there is no God but He, the living, the self, still peaceful. All things in the heavens and on earth, who is terribly knows what are there. So இதுதான் guys. இதுதான் வாவூரோட சமாதி. அவர் யூஸ் பண்ண சேரு அது தெரியுது. அது எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல. பிகாஸ் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா வாவோட சமாதி இருக்குது. அது கிளாஸ் இருக்கனால ஒழுங்காக தெரியல. ஸோ ஓகே, ஸோ வாவூரை பார்த்துட்டு நம்ம அப்படியே அகெயின் ரிட்டன் பேக் சைடாகவே நம்ம போகணும். ஒரு ஐதீகம். எஸ், நம்ம வாவூர் சாமியும் பார்த்தாச்சு. எஸ், சாயப்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது தேங்காவை உடைச்சிட்டு நம்ம அப்படியே பேக் சைடு தான் நடந்து வரணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு ஐயப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, கோயில்கள் போகும்போது வாவூர் சாமியாக இருக்கட்டும், ஐயப்பா கோயிலாக இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே பின்னாடி இருந்து தான் பேக் சைடு வர மாதிரி தான் இருக்கும். சபரிமலையில் அப்படி கிடையாது. ஸோ இங்கே தான் அப்படி இருக்குது. ஸோ சபரிமலையில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஐயப்பா வச்சு நம்ம பார்க்கலாம், கீழே நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்னிசாமியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம டீம் கன்னிசாமியும் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. ஒரு ஐதீகமாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குதுங்க. ஒரு ஐதீகமாக நம்மளால் நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இங்கே நிறைய நடந்துருக்கு 2000 வருஷம் முன்னாடி. ஸோ நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கன்னிசாமி எல்லாமே கன்னிசாமி ஆயா டான்ஸ் போடியா. ஸோ ஆயா தான் பார்த்தீங்கன்னா கன்னிசாமி டான்ஸ் ஆடிட்டு வந்துருக்காங்க. ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. ஆயா அவளை எல்லாம் மறந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம டீம். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
வேற லெவலாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆயா. இதுதான் சந்தோஷம். இதுதான் கவலை. கவலைக்கெல்லாம் தூக்கி போட்டு இந்த இடத்துல ஒரு செம்ம டான்ஸ் ஆட்டு போனோம். இதுதான் வந்து ஐயப்பனுக்கும் பாவூருக்கும் இருக்க ஒரு ஒற்றுமை. பாவூர் சாமி பாட்டுக்குன்னா சபரிமலைக்கே கால் வைக்கணும்னு சொல்லி ஐயப்பா சொன்னாரு. அதுதான் இப்பயும் வந்து ஃபாலோ பண்றாங்க பக்தர்கள். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா ஐயப்பாவுக்கு ஒரு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஐயப்பாவுக்கு பல்வேறு ஹிஸ்ட்ரி இருக்கு. அது ஒரு ஹிஸ்ட்ரி தான் இந்த வாவூருக்கும் ஐயப்பாவுக்கும் ஒரு நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி. லாஸ்ட் ஃபினிஷிங்க ஒரு குத்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் தத்துவவம்சி. ஸோ தத்துவவம்சி இடம் இதுதான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஐயப்பா கோயிலுக்கு போகும்போது இதோட அர்த்தத்தை பார்த்துருப்பீங்க. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே ஒரு சமம். அதுதான் இதோட அர்த்தம். லாஸ்ட் ஃபினிஷிங் தத்துவவம்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே சமம்னு போட்டிருக்கு. இதுக்கான அர்த்தம் இதுதான். ஸோ லாஸ்ட் ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. ஸோ வாவூர் சன்னதிலேருந்து ஸ்டார்ட் ஆகி தத்துவவம்சி. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் ஆகிடும், முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பெருசாக ஒரு குட்டை போட்டு செம்ம டான்ஸ் ஆடி அப்புறம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல போயிட்டு குளிச்சுட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி பம்பாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு குழியில் போடுவோம். ஸோ எப்போ பம்பாவுக்கு வருமோ பம்பாவுக்கு போகும்போது நம்மளுக்குள்ளே அந்த ஒரு பீஸ்ஃபுல் வரும் பாருங்கள். ஸோ அது நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட என்ன இருக்கோ என்ன கிளாரிட்டி இருக்கோ ஸோ அதை வச்சு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம். எஸ், கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதை நானே சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன். தான் பார்த்தீங்கன்னா பேட்டை துள்ளிட்டு இந்த இடத்துல தான் வந்து எல்லாருமே ஒரு குளியல் ஒன்று போடுவாங்க. இப்போ தான் இல்லை, வருஷம் போன வருஷம் நானும் இங்கே தான் குளியல் போட்டேன். தத்துவவம்சி பேசுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே தான் வந்து பேட்டை துள்ளிட்டு இங்கே தான் ஒரு குளியலை போடுவாங்க. எஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோவில் தத்துவவம்சி. ஸோ அது இந்த இடம் பேர். ஸோ இங்கே தான் வந்து எல்லாமே வந்து குளிச்சுட்டு இங்கே தான் வந்து பம்பாய்க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாவூரை பார்த்துட்டு இங்கே குளியலை போட்டு இப்போ வந்து எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பம்பாய்க்கு கிளம்புவாங்க. பம்பாய் கிளம்புனா நம்ம வந்து ரெடி ஆகிட்டு மலைக்கு சபரிமலைக்கு ஏறிட்டு
1 hour இல்லை, 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகும் பெரிய பாதைலாம் போனால். அண்ட் தென் இந்த இடத்துல தான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பம்பைக்கு போவாங்க. பம்பையில் குளிச்சுட்டு ஐயனை பார்க்க கிளம்புவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எருமேலி ஸ்ரீ தர்ம சாஸ்தா டெம்பிள். எஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பா கோயில்கள் இங்கே இருக்குது எருமேலியில். ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சுனால எல்லாமே சாத்தி வச்சுருக்காங்க. எருமேலி ஐயப்பா சாமிலாம் அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கோயில் வந்து பூட்டி இருக்குங்க, அதை நம்ம பார்க்க முடியாது. இப்போ டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இது இங்கே தான் இல்லை, சபரிமலையிலே நடக்கும். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பூட்டிட்டாங்க. விடிய வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் என்னோடய டீமே பார்த்தீங்கன்னா 1.5 நாள் வெயிட் பண்ணி தான் கீழே வந்தாங்க போன வருஷம்லாம். ஸோ எல்லா கோயிலுக்கும் டைமுக்கு போட்டுருவாங்க. பட் ஐயப்பன் கோயில் சம்மோன் ஸ்பெஷலுங்க. ஸோ ஐயப்பன் கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல், ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு லைனில் நிற்கிறாங்கன்னா தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்க. ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற டேட்டுக்கு இருக்காது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், அந்த தட்சிண டிக்கெட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த தட்சிண டிக்கெட். நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டலத்துலேயே பார்த்துட்டேன், புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிக்கெட்டுக்கு தான் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், இப்போ நம்ம டீமோட கிளம்ப போகிறோம். எல்லா பக்தரும் பார்த்தீங்கன்னா குளிச்சிட்ருக்காங்க. வேட்டை துள்ளிட்டு எல்லாமே குளிச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து முடியும். ஸ்டார்ட் பண்ணி இங்கே தான் முடியும். இதுக்குள்ளே வந்துட்டு காமிச்ச பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பம்பா கிளம்பிடுவாங்க. பம்பாவில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஐயனை பார்க்க கிளம்பிடுவாங்க. ஸோ கொஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கீப் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து என்னதான் நம்ம வந்து நிறுத்தினாலும் நிறுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த இடத்தோட வைப் அப்படி. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். நம்ம வேன் எடுத்துகிட்டு அந்த லஞ்சை முடிச்சுட்டு பம்பா கிளம்ப போகிறோம். வாவில் பார்த்தாச்சு, பேட்டை துள்ளியாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு. நம்ம கண்டிஷன் தான் நம்ம கிளம்ப போகிறோம். சாமி இதெல்லாம் வந்து பூசாமியோட பையன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம வந்து பேட்டை துள்ளும் இது வாவர் சாமி பார்க்கலாம். மதினால வாவர் சாமி வந்து இது பண்ணுறதுனால தஞ்சை இருக்கிறதுனால ஐயப்பன். ஓகே, அதுக்காக நம்ம இதை அதாவது ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை போட்டனால வந்து அவங்க உதவி செஞ்சார். உதவி செஞ்சதுனால மாவடி தோழன்றதுனால ஐயப்பன் வந்து நம்ம பேட்டை சொல்லிட்டு ஒவ்வொரு தண்ணி சாமி சரத்தை கொட்டும் போது மஞ்சள் மாதாக்கு அது கவுண்ட் ஆகும். இத்தனை பேர் வந்துருக்காங்க அப்படின்னு மாவூர் வந்து ஒரு இஸ்லாமே சொல்கிறாங்க. எந்த ஒரு இது ஐயப்பனுக்கு வந்து எம்மதமும் சம்மதம். இந்த ஜாதி பாடம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனம் ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அனைத்து மக்களுக்கான எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பேட்டை பண்ணிருக்கீங்க? எப்படி இருந்தது? ரொம்ப மன திருப்தி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? எங்கே நம்ம வந்து பல்வேறு கஷ்டங்கள் இருந்தாலும் ஐயப்பா கோயிலுக்கு வரும்போது அது வந்து உண்மையிலே வந்து ஒரு மாற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாவூர் சாமியை வந்து பார்த்தாச்சு, அந்த பேட்டை சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பம்பாவுக்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ பம்பாவுக்கு எப்போ போவோம்? பம்பாவில் கால் வைக்கும் போது அங்கே இருக்க ஒரு ஆனந்தமே ஒரு வேறு மாதிரி. ஸோ முடிஞ்சளவுக்கு நாங்கள் வீடியோவை கவர் பண்ணிட்டுருக்கோம். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமியே சாமியே சாமி சரணம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
டாட்டா.